Hi TNPSC Live students. Third lesson economicsல ரூரல் எக்கனாமி அப்படிங்கிற லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 பார்ட் கிட்ட போயிடுச்சு. இந்த 4th பார்ட். இந்த பார்ட்டோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த லெசனை. ஓகேவா? ஸோ ரூரல் இன்டெப்ட்னஸ் இந்த டாபிக் பார்க்கலாம். ரூரல் இன்டெப்ட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வில்லேஜில் உள்ள கடன் இந்த கடன் எப்படி உருவாகுது, ஏன் உருவாகுது, இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரூரல் பீப்புள் அன்னேபிள் டு ரீபே த லோன், அதுதான் ரூரல் இன்டெப்ட்னஸ். ஸோ ரூரல் பீப்புள் லோனோட வட்டியை கட்ட முடியாம இருக்காங்க, இல்லை லோனை கட்ட முடியாம இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ரூரல் இன்டெப்ட்னஸ். இது எதை குறிக்குது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த வீக் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியில ஃபினான்ஷியல்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபினான்ஷியல் வசதிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது. இன் ரீச்சிங் த நீடி ஃபார்மர்ஸ், தேவையுள்ள ஃபார்மர்ஸ்க்கு, லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு, அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ்க்கு இந்த ஃபினான்ஷியல் வசதி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரில ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் அவங்களால லோனை ஒழுங்கா சரியா பே பண்ண முடியல, அதனாலதான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? மேல பாருங்க. ஸோ ஃபார்மர்ஸ் எதுக்கெல்லாம் லோன் வாங்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சரல் பண்றதுக்கு வாங்குறாங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் த ஃபேமிலி இந்த லீன் சீசன் அப்படின்னா அதாவது விளைச்சல் ரொம்ப கம்மியா, ப்ரொடக்ஷன் கம்மியா கிடைக்கிற அந்த சீசன்ல அதை சப்போர்ட் பண்றதுக்காக ஃபேமிலியே சப்போர்ட் பண்றதுக்காக கடன் வாங்குறாங்க. அப்புறம் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து டிராக்டர் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காக கடன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது செலிப்ரேஷன், ஏதோ கல்யாணம் வருது, பொண்ணுக்கு கல்யாணம் வருது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக அந்த செலிப்ரேஷனுக்காக கடன் வாங்குறாங்க. லிக்யூர் கன்சப்ஷன், குடிக்கிறதுக்காக கூட கடன் வாங்குறாங்க. ஓகே. அப்புறம் மெடிசின்ஸ், இதுக்கும் கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கடன்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம். இங்க ஒரு டேப்லெட்ல ஒரு காலம் இருக்கு. இந்த காலம்ல இருக்கிற ஒரு டேட்டா நான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ். ஓகேவா? அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் 2015 என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இங்க இந்த ஆரோ மார்க் காட்டும் போது இந்த ஒரு பாக்ஸ் தெரியுதா உங்களுக்கு, சிவான் போட்டு கீழே பாக்ஸ் தெரியுதா, இதுதான் அந்த பாயிண்ட். சரி, அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க எழுதி வச்சா போதும். அதாவது அந்த நேம் எழுதி வச்சிடாதீங்க, அது என்னோட கம்ப்யூட்டர் நேம். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2015 சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் அதுல வந்து ஒரு சென்சஸ் அளவு கொடுக்குறாங்க. என்னன்னா 73% வந்து மக்கள் வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது ரூரல்ல தான் இருக்காங்க. எப்படி 73% வந்து ரூரல்ல தான் மக்கள் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் 18.5% வந்து அதுல அந்த இதுல ஃபுல்லாவே 73%ல 18.5% யார் இருக்காங்க அப்படின்னா எஸ்சி மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி 11% யார் இருக்காங்க அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப் பீப்புள் இருக்காங்க. ஸோ சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், அதாவது கேஸ்ட் வைஸாவும் எக்கனாமிக் வைஸாவும் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2015ல 73% வந்து மக்கள் ரூரல், அதாவது வில்லேஜில் வாழ மக்கள் தான் இருக்காங்க. அதுல 18.5% வந்து ஸ்கெடியூல்டு கேஸ்ட், அதாவது பிற்படுத்தப்பட்டோட, எனக்கு தெரியல, சாரி தமிழ் தெரியல. ஓகே, ஸ்கெடியூல் எஸ்சினா உங்களுக்கு யாருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 11% அப்படின்னா ஸ்கெடியூல்ட் ட்ரைப் கேட்டகரியில இருக்காங்க. புரிஞ்சுதா? இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாயிண்டர்ஸ் வச்சு அண்ணா போடுற மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் எல்லாம் போட்டு தர சொன்னீங்க. என்னோட சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல அந்த மாதிரி ஒரு இது இல்லை, அதனால எனக்கு பண்ண முடியல. ஸோ நான் வந்து பாயிண்டர் வச்சே தான் உங்களுக்கு இப்படி காமிச்சிட்டு இருக்கேன், ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் போக போக இன்னும் எனக்கு சாஃப்ட்வேர் பற்றிலாம் அதிகமாக தெரியாது. நான் ஓரளவுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்து எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வீடியோஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு சமாளிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் இவங்க ஒரு இது எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா NSSO 2002 and 2003ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 30% பீப்புள் வந்து பப்ளிக் பேங்க். உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியுதா? நான் ஆரோ மார்க் இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு பாக்ஸ் தெரியுதுல உங்களுக்கு. ஸோ 30% வந்து பப்ளிக் பேங்க்ல இருந்து, அதாவது பப்ளிக் பேங்க் அப்படின்னா கவர்மெண்டோட பேங்க்ல இருந்து தான் கடன் வாங்குறாங்க. ஒரு 30% மட்டும்தான் அங்க இருந்து கடன் வாங்குறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆல் இந்தியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2002ல 66.3%. ஓகேவா, அது எங்க இருந்து வாங்குறாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னா இது அல்லாத, அதாவது பப்ளிக் பேங்க் அல்லாத மற்ற இடத்துல 66 இன்ஸ்டிடியூஷனல் கடன் என்ன அர்த்தம்னா, இந்த பப்ளிக் பேங்க்ல கடன் கொடுப்பாங்கல்ல, அந்த கடன் விகிதம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 66.3% இருந்தது. எப்போ இருந்தது? 1991ல இருந்தது. இப்போ 57.1% ஆயிடுச்சு. எப்போ? 2002ல. அதாவது இங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த NSSO ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30% ஆட்கள் தான், ஃபார்மர்ஸ் தான் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து வாங்குறாங்க. கவர்மெண்ட் பேங்க்ஸ்னா இந்த SBI, IOB இந்த மாதிரி பேங்க். ஓகேவா, கவர்மெண்ட் பேங்க். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த பேங்க்ஸ் தான். ஸோ அந்த பேங்க்ஸ்ல கடன் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னா 30% பேர் தான் வாங்குறாங்களாம். ஆல் இண்டியா டெப்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வே 2002ல எடுத்தது. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு இதுக்கு முன்னாடி, அதாவது 1991ல 66.3% கடன் கொடுத்துட்டு இருந்த இந்த பப்ளிக் பேங்க் இப்போ வந்து எவ்வளவுதான் கொடுக்குதான்? 57.1% தான் கடன் கொடுக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கடன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் அவங்க வேற எங்கேயோ வாங்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? கடனை இங்க வாங்காம வேற எங்கேயோ வாங்குறதுனாலதான் இந்த கடன் விகிதம் வந்து பப்ளிக் பேங்க்ஸ்ல வாங்குறது கம்மியாயிடுக்கு. இப்ப எங்க வாங்குறாங்களாம்? இன்ஃபார்மல் சேனல்ஸ்ல அவங்க வாங்குறாங்க. இன்ஃபார்மல் சேனல்ஸ் அப்படின்னா இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் ஏஜென்ட் இருந்து வட்டி வாங்குறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து அவங்க வட்டிக்கு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வட்டி வந்து அதிகமா காசு வட்டிக்கு காசு அதிகமா கிடைக்கும். அதனால இங்க வட்டி வந்து ரொம்ப கம்மி, இங்க வட்டி வந்து அதிகம். ஓகேவா, நம்ம கெட்ட வேண்டியது கெட்டணும் அப்படிங்கிறது வேற. உங்களுக்கு காசா கிடைக்கும் போது இந்த மாதிரி வட்டிக்காரங்க வந்து காசு அதிகமா கொடுப்பாங்க. பேங்கை விட நமக்கு காசு அதிகமா கிடைக்கும். அதனால இங்க போய் வாங்குறது. ஆனா இங்க வந்து நீங்க கம்மியா பே பண்ண, எவ்வளவு தூரம் கம்மியா வட்டி கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கம்மியா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்க கொடுத்தா போதும். ஆனா இங்க வந்து எப்படின்னா டபுள் ட்ரிபிள்ல வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிறைய தராங்க. அதே நேரத்துல நீங்க திருப்பி கொடுக்கும்போது அதுல டபுள் ட்ரிபிள் கொடுக்க வேண்டியதா வரும். ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ இதை வந்து RBI 2016 அவங்களோட ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. ஓகேவா, அதான் அந்த RBI 2006. அடுத்தது பாருங்க, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூரல் இன்டெப்ட்னஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற போது, அதாவது என்ன சொல்றது, nearly 3/4 of the rural families in the country are in debt அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 பங்கு மக்கள் வில்லேஜ்ல வாழ்ற 3 பங்கு மக்கள் கிட்டத்தட்ட கடன்ல தான் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது காசஸ் ஃபார் ரூரல் இன்டெப்ட்னஸ். காசஸ் ஏன் கடன் உருவாகுது வில்லேஜ்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாவர்ட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ். அவங்க ஏழ்மையா இருக்கிறாங்க, அதனால கடன் வாங்குறாங்க. அடுத்தது ஃபெயிலியர் ஆஃப் மன்சூன். மழை அவங்க வந்து எப்படியோ கடன் வாங்கி எடுத்து இது சீடெல்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா மழை பெய்யல, இது பயிரும் விளையும் இல்லை, அறுவடை பண்ணவும் முடியல, அந்த கடனை கெட்டவும் முடியல. புரியுதா? ஸோ கடன். அடுத்தது லிட்டிகேஷன் என்ன அர்த்தம்னா, கோர்ட்ல கேஸ் போடுறது. இப்போ சில பேருக்கு நிலத்து மேல கேஸ் இருக்கும். அந்த கேஸுக்கு வாண்டி வாய்தா மேல வாங்கி அவங்க கோர்ட்டுக்கு அலைஞ்சே பாதி, அதுக்கே தனியா லோன் போட்டு காசு வாங்கி அப்படியே பாதி அவங்க கடனாளி ஆகுறாங்க. அடுத்தது மணி லெண்டர்ஸ் அண்ட் ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட். காசு பேங்க்ல வட்டிக்கு கம்மியா தான் தராங்கன்னு சொல்லி மணி லெண்டர்ஸ்ட போய் வாங்கி அந்த ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட்ல 5 வட்டி, மீட்டர் வட்டி, இன்னும் என்னெல்லாமோ வட்டி உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வட்டிக்கெல்லாம் வாங்கி அதனால கெட்ட முடியாம அந்த கடன்லயே அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, மெஷர்ஸ் டு ரிமூவ் ரூரல் இன்டெப்ட்னஸ். என்னென்ன மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம், என்ன எடுத்திருக்காங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரெகுலேட். இந்த மெஷர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, ரெகுலேஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ். இந்த மணி லெண்டர்ஸை ரெகுலேட் பண்ணணும். அதாவது மணி லெண்டர்ஸ் வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வட்டிக்கு வாங்கக்கூடாது, இவ்வளவு வட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ், formation of self-help groups,
primary cooperative banks and land development banks, crop loan schemes, lead bank schemes, micro unit development and refinance agency bank. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து இது வந்து நீங்கள் அடுத்தடுத்து டாபிக் வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. லைட்டாக சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது டெப்டை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது டெப்டை குறைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வேற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ லைட்டாக ஆர்ஆர்பி, எஸ்ஹெச்ஜி, இந்த முத்ரா வந்து கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா. முத்ரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. முத்ரா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க டு ரிமூவ் ரூரல் இன்டெப்ட்னஸ். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1975 கொண்டு வந்திருக்காங்க. டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1975 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு ப்ரொவைட் கிரெடிட்னா கடன், கிரெடிட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் particularly to the small and marginal farmers, agricultural laborers, artisans and small entrepreneurs. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன தொழில் பார்க்குறவங்களுக்கு, சின்ன நிலத்துல கொஞ்சமாக கம்மியாக இருக்கிற நிலத்துல விவசாயம் பார்க்குறவங்களுக்கு, ஸோ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். ஸோ எத்தனை ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 64 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இன் இந்தியா இருக்குதான். அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸ்னு ஒரு சின்ன நிதி நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி. சின்ன மைக்ரோனா தெரியுங்களா, சின்ன ஃபினான்ஸ்னா நிதி. ஸோ சின்ன நிதி நிறுவனம் இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா மைக்ரோ கிரெடிட், ஸ்மால் சின்ன நிதி, சின்ன கடன், சிறு கடன் கொடுக்கறதுக்கு. is a financial service that offers loans, savings and insurance to entrepreneurs. ஸோ entrepreneursனா தொழில் அதிபர்கள். அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா லோன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சேவிங் பண்ணி வைக்கிறதுக்கு பேங்க் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இதில் என்ஜிஓஸ் தெரியும், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளே எ வைட்டல் ரோல் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் சர்வீஸ். ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்காங்க. பைவோட்டல் ரோல்னா முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. எதுக்குன்னா டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் சர்வீஸ் ஓகேவா. ஸோ 2009 எவ்வளோ இருந்ததா மைக்ரோ ஃபினான்ஸ் சர்வீஸ்? 150 மைக்ரோ ஃபினான்ஸ் சர்வீஸ் இருக்கும். திரிபாதி அப்படின்னா விவேக் திரிபாதி, வினித் திரிபாத்தின்னு 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பிங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் வச்சிருக்காங்க ஓகே, கம்பெனி இருக்கு அவங்ககிட்ட. அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 2019 150 மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து எடுத்து போட்டதுனால அந்த சோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இது என்னப்பா புதுசா இருக்கேன்னு யோசிக்காதீங்க, வேற ஒன்றும் இல்லை. சுய உதவிக்குழு. உங்க வீட்டில் உங்க அம்மா அக்கா எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. உங்க பக்கத்து வீட்டில் உங்க வீட்லயே சுய உதவிக்குழு அப்படின்னு குழுவுக்கு போறேன்னு வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பி போவாங்க. ஸோ அதுதான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஓகேவா. இது என்னன்னா இட் இஸ் an இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் புவர் பீப்புள். இன்ஃபார்மல் அப்படின்னா இது ஒரு என்ன சொல்றது, கவர்மெண்ட் வந்து இது பண்றது கிடையாது. ஒரு இன்ஃபார்மல், ஒரு ஃபார்மல் கிடையாது, இன்ஃபார்மல் வாலண்டரி அசோசியேஷன். அவங்களா தொடங்கின ஒரு அசோசியேஷன் ஆஃப் புவர் பீப்புள். அவங்களுக்குள்ளாடியே ஒரு குழுவை உண்டாக்கிக்கிட்டு அவங்களோட அந்த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வர்றது தான். அவங்களுக்குள்ளாடியே ஒரு குழு அமைச்சுக்கிட்டு அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் பேக்ரவுண்டை டெவலப் பண்றது, அதுக்காக கொண்டு வந்த ஒரு குரூப் பேர் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இதுல வந்து அப் டு 20 உமன் வரைக்கும் இருப்பாங்க ஓகேவா. அடுத்தது வந்து ஆவரேஜ் சைஸ்னா ஒரு 14 இருந்து ஆவரேஜா ஒரு 14 பேர் இருப்பாங்க ஒரு குரூப்லயும். 20 உமன் வரைக்கும் இருக்கலாம், 20 பேர் வரைக்கும் இருக்கலாங்கிறாங்க. இவங்களோட சேவிங்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ ஒரு மாசத்துக்கு அவ்வளவுதான் அவங்க சேவ் பண்றாங்க. அவ்வளவு சேவ் பண்ணாலும் அது ஒரு மந்த்லி ஆனுவலி 6 மந்த்துக்கு 7 மந்த்துக்கு வரும்போது வட்டி அதெல்லாம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பேங்க்ல அப்புறம் போட்டோங்கன்னா 50 ரூபாயா இருந்தாலும் அதுக்குள்ள வட்டி அப்படிங்கிற போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஏதோ சும்மா கையில வச்சு இல்ல அது செலவு, அந்த 50 ரூபாயை செலவு பண்றதாம கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சா கூட 50 ரூபாயா இருந்தாலும் ஒரு 6 மாசம் வரும்போது அது கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டா கையில வரும்ல, அதுக்காக. ஸோ அடுத்தது பாருங்க, இன் 2019 and 2010 எத்தனை SHGs இருந்தது அப்படின்னா 1.5 மில்லியன் குரூப். இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியுதா? 1.5 மில்லியன் குரூப் இருந்துதான். எவ்வளவு இருந்தது? 1.5 மில்லியன் குரூப் இருந்திருக்கு. 1.5 மில்லியன் குரூப், ஐம் சாரி, 1.5 மில்லியன் குரூப்
SHGs இருக்கு, அதாவது சுய உதவிக்குழு இந்தியாவில் ஒரு 1.59 மில்லியன் குரூப் மட்டுமே இருக்குதான். ஓகேவா. அடுத்தது அவங்களோட பேங்க் லோன் அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 14,000 இது வரைக்கும் 14,453 14,453 crores இந்த ஒவ்வொரு குழுக்குமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 1.5 மில்லியன் குரூப்ல 14,453 crores வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்கு? ஒவ்வொரு குழுலையும் லோன் எடுப்பாங்க. ஓகேவா. அந்த குழுவுக்கு லோன் எடுக்கணும்னா அந்த குழுல காசு இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த காசை ஒவ்வொரு இந்த 1.15 மில்லியன் குரூப்ல பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்களுக்கு அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தேவைக்கு அங்க அதுல இருந்து கடன் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க எப்போ முடியுமோ அப்போ பே பண்ணிப்பாங்க அப்படி. ஸோ அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இன்னொரு இதுவும் இருக்கு. எண்ட் ஆஃப் மார்ச் 2010ல 6.95 மில்லியன் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களா அந்த சுய உதவிக்குழுல இருந்து. சுய உதவிக்குழுன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்கள் இல்ல, ஒவ்வொரு குழுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ மார்ச் 2010ல பாத்தீங்கன்னா இந்த சுய உதவிக்குழுங்கிற அந்த அந்த அக்கௌண்ட்ல எத்தனை பேர் மொத்தம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 6.95 மில்லியன். ஓகேவா. அவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு சுய உதவி குழுல இருந்து. ஓகேவா. அடுத்தது பாருங்க, இந்த இந்த கலர் கொடுத்துருக்கேன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ நோட் இட் டவுன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த SHG அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம் இருக்கு. SHG பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1992 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா. Then this NABARD is very important. NABARD and SHG. So NABARDும் SHGயும் லிங்கேஜ் பண்றாங்க. ஸோ இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா. டூரிங் 2005 and 2006ல இந்த ஸ்டேட்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஓகேவா. அப்புறம் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் SHG லிங்கேஜ் கிரெடிட் இருக்கு. அதாவது என்னன்னா பேங்க்கும் சுய உதவிக்குழுவும் ஒன்னா சேர்ந்துருக்கு, லிங்க் இருக்கு. ஓகேவா. ஒரு பேங்க்குக்கும் சுய உதவிக்குழுவுக்கும் லிங்க் இருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 60% அப்ராக்சிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தருணா யாதவ்ங்கிறது அவங்ககிட்ட சோர்ஸோட நேம். ஓகேவா. ஸோ இந்த நாபார்ட் வந்து எஸ்டிமேட் பண்றாங்க எவ்வளோனா 2.2 மில்லியன் SHGs இன் இந்தியா இருக்காங்கன்னு, ரெப்ரசென்டிங் 33 மில்லியன் மெம்பர்ஸ். ஸோ இவங்க எடுத்த கணக்குல என்ன சொல்றாங்கன்னா 2.2 மில்லியன் SHGs இருக்காங்களாம். எவ்வளவு? 2.2 மில்லியன் SHGs. ஓகேவா. ஸோ அவ்வளவு சுய உதவி குழு இருக்காங்க. அதுல வந்து அவங்க வந்து எவ்வளவு பேரை ரெப்ரசன்டேட்டிவ் பண்றாங்கன்னா 33 மில்லியன். எவ்வளவு? 33 பில்லியன் மக்களை வந்து அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதாவது 2.2 மில்லியன் ஒவ்வொரு சுய உதவி குழுலையும் ஒரு 20 பேரோ 40 பேரோ 50 பேரோ இருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாம் இந்த 2.2 மில்லியன் SHGs வந்து 33 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த நாபார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். என்னது? நேஷனல் பேங்க் ஆஃப் எங்க இருக்கு நாபார்டு? I will use this. Wait. So National Bank of நான் டைப் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா. இதான் இதோட ஃபுல் ஃபார்ம், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதான் அதோட மீனிங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூரல் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸும் அந்த ரூரல் பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றது, அவங்களுக்கான அந்த என்ன சொல்றது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்றது, இதுதான் இவங்களோட வேலை. ஓகேவா. ஸோ நாபார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
நெக்ஸ்ட் பேஜ். மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் SHGs, அதாவது சுய உதவி குழுவோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, எக்கனாமிக்கலி ஹோமோஜீனஸ் குரூப்பா இருப்பாங்க. ஹோமோஜீனஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான எக்கனாமிக் லெவல், அதாவது அதுல அந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இல்லை ஒரே மாதிரியான எக்கனாமிக் வைஸா அவங்க வந்து ஒரே மாதிரி ஆட்களா இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு அந்த 10 லட்சம் கடை இருக்குன்னா அந்த குரூப்ல எல்லாருக்குமே 10 லட்சம் கடை இருக்கும். அந்த மாதிரி 10 லட்சம் கடன் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எக்கனாமிக் வைஸா அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் செல்ஃப் செலெக்ஷன் பேஸ்ட், அதாவது யார் அந்த குழுல சேர்க்கணுங்கிறது அந்த குழுல இருக்கிறவங்களோட இஷ்டப்பட்டு தான் சேர்ப்பாங்க. 10ல இருந்து 20 மெம்பர்ஸ்குள்ளாடி இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே என்னதான் இருந்தாலும் சுய உதவிக்குழு ஒரு ஃபார்மல் இல்லாத நான் ஃபார்மல் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் வெல் டிஃபைன்டு ரூல்ஸ் இருக்கு. அப்புறம் ஹோல்டு ரெகுலரா மீட்டிங் போடுவாங்க. அப்புறம் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. யார் என்ன வாங்கியிருக்கா அவங்களோட சேவிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கிரெடிட் டிசிப்ளின், அதாவது கடன் வாங்கினா அது கரெக்டா அதுக்குள்ள டிசிப்ளினோட அவங்க வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஸோ இது வந்து செல்ஃப் மேனேஜ்டு. அப்புறம் வந்து பார்ட்டிசிபேட்டரி அண்ட் கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குழு அந்த மீட்டிங் போடுவாங்க, அந்த மீட்டிங்ல எல்லா ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான வேலை பண்ணலாம் அப்படின்னு கலெக்டிவா டிசிஷன், எல்லாருமே அவங்களோட வியூஸ் எல்லாம் சொல்லி எடுத்து எல்லாருமே அவங்களோட வியூஸ் சொல்லி வந்து அந்த கலந்து ஆலோசித்து அப்படிவாங்களா, எல்லாருக்குள்ள கலந்துக்கிட்டு ஒரு முடிவை எடுப்பாங்க. ஸோ இதான் அவங்களோட ஃபீச்சர்ஸ். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க். ஸோ இதுவும் அதோட ஃபுல் ஃபார்ம் முத்ரா. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க். ஸோ இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோன்ஸ் அட் லோ ரேட்ஸ், அதாவது லோன் வந்து கம்மியான வட்டி அளவில் அவங்க கொடுக்குறாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 8th April 2015. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 8th April 2015. அடுத்தது பிரின்சிபல் அப்ஜெக்டிவ். என்னென்ன அப்ஜெக்டிவ்லாம் அந்த முத்ரா பேங்க் இருக்கு அப்படின்னா, தே ரெகுலேட் த லெண்டர் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க, அண்ட் தி பாரோவர் கடன் வாங்குறவங்க, ஆஃப் த மைக்ரோ ஃபினான்ஸ். இவங்களோட வேலையே மைக்ரோ ஃபினான்ஸை டெவலப் பண்றது தான். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னா சின்ன நிதி நிறுவனம். அந்த சின்ன நிதி நிறுவனத்துல உள்ள கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்கள ரெகுலேட் பண்ணுவாங்க. ஒழுங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணணும். அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்னன்னா, கிரெடிட் சப்போர்ட் டு மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் தான் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கான கடன் வசதியை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தது ரெஜிஸ்டர் பண்றது, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங், அக்ரிடேஷன், இதெல்லாம் பண்றாங்க. ரெஜிஸ்டர்னா அந்த இப்போ ஒரு பேங்க்ல அந்த மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஒருத்தவங்க வந்து அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டரேஷன்லாம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்னா குவாலிட்டி, அவங்க எப்படி குவாலிட்டியா அவங்க வந்து ஃபினான்ஸ் நடக்குதா இல்லையா, ஒரு முன்னேற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அக்ரிடேஷன் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரியான மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுக்குற வேலைலாம் இந்த முத்ரா பண்ணுது. அடுத்தது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரெடிட்ஸ் அப்படின்னா கடன் சொல்லியிருக்கேன். ஸோ கடன் வந்து கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்குறது. நாங்கள் கடன் தரலாம், கேரண்டியா நீங்க பிசினஸ் ஓபன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அந்த கடன் தரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவாதம் கொடுக்கறது இவங்க தான். அடுத்தது அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி. ஒரு விஷயம் ஒரு இதை பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜியை இவங்க செஞ்சு கொடுப்பாங்களா. எதுக்கான டெக்னாலஜினா, இப்போ அந்த கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, அப்புறம் அவங்கள மானிட்டர் பண்றது. ஓகேவா. ஸோ அந்த கடன் ஒழுங்கா வந்து அவங்கள மானிட்டர் பண்றதுல கடனை ஒழுங்கா அந்த ரூபாயை ஒழுங்கா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மானிட்டர் பண்றது. இந்த விஷயம் எல்லாம் அவங்க வந்து எல்லாம் எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி, அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதை தான் சொல்றாங்க. அடுத்து ரூரல் ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன். ரூரல் ஹெல்த், நியூட்ரிஷன், சானிடேஷன். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூரல் ஹெல்த் அப்படிங்கிற போது ஸ்மால் பாக்ஸ் வந்திருக்கு, காலரா வந்திருக்கு, மலேரியா வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு, டெங்கு இருக்குது, சிக்கன் குனியா வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு இந்த ரூரல் ஏரியாஸில் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டேட்ஸ் shall regard the rising of the level of nutrition and standard of living of its people and improvement of public health as among its primary duties. நம்ம ஸ்டேட்டோட, அது ஸ்டேட்னா நம்மளோட நாடை சொல்றாங்க, நம்மளோட நாட்டோட பிரைமரி முதல் வேலை என்னவென்றால்
லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், இந்த 3 விஷயத்தையும் நீங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தை வந்து உயர்த்துறது, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அவங்க ஹெல்த் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் இஷ்யூஸ் எல்லாம் குறைச்சி அந்த அவங்க ஹெல்த்தை வந்து முன்னேற்றுறது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம்தான் ஸ்டேட்டோட பிரைமரி டியூட்டி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நரிஷ்மெண்ட், நியூட்ரிஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க? ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்கு. சப்ளிமெண்டரி ஃபீடிங் ஸ்கீம், ஃபீடிங் ப்ரோக்ராம், மிட் டேர்ம் மீல் ப்ரோக்ராம், இது வந்து நம்ம ஸ்கூல்ல கொடுக்குறாங்க இல்லையா, மதிய உணவு திட்டம், மிட் டேர்ம் மீல் ப்ரோக்ராம், ஒரு நியூட்ரிஷன் எஜுகேஷன் த்ரூ பிரிண்டட் மீடியா அண்ட் டெலிவிஷன் அண்ட் கம்பல்சரி ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆஃப் காமன் சால்ட் வித் அயோடின், இது வந்து அயோடின் சால்ட் கொண்டு வந்தது அந்த இது. அப்புறம் வந்து நியூட்ரிஷன் எஜுகேஷன் த்ரூ பிரிண்டட் மீடியா அண்ட் டெலிவிஷன், அதாவது டெலிவிஷன்லயும் மீடியா வழியாகவும் டெலிவிஷன் வழியாகவும் நியூட்ரிஷன், அந்த நியூட்ரிஷன் எவ்வளவு முக்கியம், சும்மா சோறு பொங்கி கறி வச்சு சாப்பிட்டா மட்டும் போதாது, அதுல நியூட்ரிஷன் உள்ள சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு மீடியா வழியா, டெலிவிஷன் வழியா, பிரிண்ட் வழியா, அதாவது நியூஸ் பேப்பர் வழியா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பல்சரி ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆஃப் காமன் சால்ட் வித், அதாவது சாதா சால்ட்ல அயோடின் கலந்த உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஸ்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்ரீலங்கா இஸ் பெட்டர் தென் இந்தியாவாம். ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்ரீலங்கா எவ்வளவு இருக்கு, இந்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா அவங்களை விட நம்ம மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுலயும் ஸ்டேட் வைஸா பாத்தீங்கன்னா கேரளா ஓகேவா இருக்கு, கேரளா விட தமிழ்நாடு கம்மியா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா NRHM 12th April 2005 கொண்டு வந்திருக்காங்க. இதோட வேலை இட்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ரீப்ரொடக்டிவ்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், அந்த இனப்பெருக்கம் அப்படிம்பாங்க. அப்புறம் மேட்டர்னல், அப்புறம் தாய் சேய் நலம், நியூபார்ன், அப்புறம் சைல்டு ஹெல்த் குழந்தைகளோட நலம், அண்ட் சைல்டு ஹெல்த் அண்ட் அடலசன்ட்னா வளர்ப்பருவம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த 2 வயசுலயும், அதாவது இது தாய் சேய், அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் வளர்ப்பருவத்தில் இருக்கவங்க, இவங்க எல்லாரோட ஹெல்த்தும் பார்த்துக்கிடணும், ஹெல்த் அண்ட் சர்வீசஸ் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் RMNCH+A, அதாவது அடலசன்ட். ஓகேவா? ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ், மேட்டர்னல், ரீபார்ன், சைல்டு ஹெல்த் அண்ட் அடலசன்ட் சர்வீசஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NRHM எதை வந்து பண்ணுது, அது 5th April 2005 கொண்டு வந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th April 2005. அடுத்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் உள்ள வசதிகள், என்னென்ன வசதி, கட்டமைப்பு வசதிகள். ரூரல் ஹவுசிங், கண்டிப்பா ஹவுஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை இல்லையா, ஹவுஸ் அப்படிங்கிறதும் தேவை, வாட்டர் சப்ளை, குட் சானிடேஷன், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆஸ் பெர் NSSO டேட்டா 38% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் லிவ்ஸ் இன் வித் 1 room, அதாவது 38% வந்து ஒத்த ரூம்ல வாழ்றாங்களாம். அதாவது நம்ம வந்து 2 BHK 3 BHK எல்லாம் வீடு தேடிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் வந்து 38% வந்து ஒத்த ரூம் வச்சு அவங்க இருக்கிறாங்க. அது 36% வந்து 2 ரூம்ல வாழ்றாங்க. அது 2 ரூம்ல 2வது ரூம் என்ன நினைக்கிறீங்க, கிச்சனா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 1 room and 2 room. 38% மக்கள் வந்து 1 room ஹவுஸ்ல வாழ்றாங்க. அப்புறம் 36% மக்கள் வந்து 2 room ஹவுஸ்ல வாழ்றாங்க. இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது ஹவுசிங், ரூரல் ஹவுசிங் ஸ்கீம்ல, ரூரல் ஹவுசிங்ல இந்த ஒரு டேட்டா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரூரல் மார்க்கெட் எதுக்கு, பை அண்ட் செல் த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸ்ல உள்ள பொருட்களை வாங்கவும் விற்கவும் யூஸ் பண்றது ரூரல் மார்க்கெட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னொரு டேட்டா இருக்கு. ரூரல் ரோட்ஸ் இன் இந்தியா constitute 26.50 lakh kilometers, of which 13.5% of roads are surfaced. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொத்தம் ரூரல் ரோட்ஸ், அதாவது வில்லேஜில் உள்ள ரோட்ஸோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 26.50 lakh கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளோ இருக்கு அப்படின்னா 26.50 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளோ ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னா 13.5% ரோட்ஸ் தான் போட்டிருக்காங்க, மீதி இடத்துல ரோடு கிடையாது. ஓகேவா? அந்த இதுதான் சொல்றாங்க. ஸோ ரோடு வசதி பண்ணிதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
4 kilometers in 1950 to 51 to 34 kilometers at present. அதாவது இந்தியா ரோட் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா ரோட் நெட்வொர்க் அப்படிங்கிறது இந்தியா ரோட் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா இதுக்கு முன்னாடி 1951 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. இப்போ 34 கிலோமீட்டர்ஸ் அட் பிரசென்டா, அதாவது 2018 படி, அட் பிரசென்ட் இல்லை 2018 படி 34 கிலோமீட்டர்ஸா இருக்கு. ரோட் நெட்வொர்க்னா ஒரு நெட்வொர்க் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, ஒரு 2 ரோடு ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதான் நெட்வொர்க். அப்படி பார்த்தா 4 lakh கிலோமீட்டர்ஸ் இருக்கான் இதுக்கு முன்னாடி. அதாவது 51 பாத்தீங்கன்னா அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ எவ்வளவு இருக்குதுன்னா 34 lakh கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரூரல் ரோட்ஸ் linking remote villages with urban centers, reduction. So என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூரல் ரோட்ஸ் நீங்க அமைக்கணும், வெல் கன்ஸ்ட்ரக்டட் ரோட் நெட்வொர்க் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிமோட் வில்லேஜஸும் அர்பன் சென்டர்ஸும் லிங்க் ஆகும். இப்போ ஒரு ரோடு நல்ல வசதியான ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காய்கறி கொண்டு போறோம் அப்படின்னா குண்டு குழியுமா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போவோம், வழியிலேயே நிறைய சிந்தும், போய் சேர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டேமேஜஸ் ஆகிடும், வண்டி டேமேஜ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து அதுக்கு சில வண்டி ரிப்பேர் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதுக்கும் அவங்க தனியாக செலவு பண்ணணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அழகான ரோடு இருந்துச்சு அப்படின்னா reduction in cost of transportation cost கம்மியாகும், and of agricultural inputs and promotion of marketing for rural producers. ஸோ ரூரலில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண பொருள்லாம் நம்ம அழகாக கொண்டு போய் அந்த அர்பன் மார்க்கெட்ஸில் இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த ரோடு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு வீட்டுக்கும் ஒரு வில்லேஜ்க்கும் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். இன் இந்தியா 99.25% of villages were electrified at the end of March 2017. ஸோ மார்ச் 2017ல 99.25% வரைக்கும் எல்லா வில்லேஜுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்களாம். ஆஸ் ஆஃப் 2017ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா 100% எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்களாம். எந்தெந்த இடத்துக்குலாம்னா ஒரு 20 ஸ்டேட்டுக்கு. இந்த 20 ஸ்டேட்லையும் 100% எலக்ட்ரிசிட்டி எல்லா வீட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கன்னா சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், தமு அண்ட் தியூ, ஹவேலி, அப்புறம் கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, லக்ஷதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், சிக்கிம், திரிபுரா. ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் யூடிஸ் எல்லாத்துக்குமே, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்துக்குமே இந்த 20 இதுக்கும் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 2017 படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 99.25% அளவுக்கு எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி இது என்னென்ன ஹிண்ட்ரன்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஹிண்ட்ரிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் ரூரலுக்கு ஏன் 99.25% தான் அவங்களால 2017 கொடுக்க முடிஞ்சது, ஏன் அந்த மீதி உள்ள 0.75% கொடுக்க முடியல அப்படின்னா இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது. லேக் ஆஃப் ஃபண்ட் இல்லைப்பா, காசே இல்லைப்பா, அதனால எங்களுக்கு போலெல்லாம் நட முடியல, ஒயருக்குலாம் பைசா இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு சண்டை, அந்த சண்டைனாலேயே எங்களால் வந்து கரண்ட் எல்லாம் கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அன்ஈவன் டெரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன சொல்றது, இப்போ நாம இருக்கிற இடம்லாம் வந்து தரையா இருக்கு. ஸோ வந்து ஈஸியா போலை நட்டு கரண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மலைவாசிகள்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கொடைக்கானல் அந்த மாதிரி இடம்லாம் ஒரு அன்ஈவனா தான் இந்த டெரெயின், அதாவது அந்த நிலப்பரப்பு வந்து அன்ஈவனா இருக்கும், ஒரே வரிசையா இருக்காது. திடீர்னு மலை உச்சி சரியான உச்சியா இருக்கும், அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே இறங்கி அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை விட குறைஞ்சி பாதாளத்துல இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப ஹைட்ல மேல உச்சியில இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னா கரண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அன்ஈவன் டெரெயின், அதனால நிறைய பேருக்கு கரண்ட் வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் லாஸ், அதாவது டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா கரண்ட் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது, கரண்ட் கொடுக்குறாங்களே அதான், அந்த பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது என்ன ஆகும்னா 25% வந்து லாஸ் ஆகுதான்.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் போகுதுன்னா எது வழியா போகும், ஒயர் வழியா போகுதுல. அந்த போகிற போது என்ன ஆகுதுன்னா 25% வந்து ரூரல் ஏரியாஸ்ல லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, முக்கியமான விஷயம், பவர் தெஃப்ட். நிறைய இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு போல் போயிட்டு இருக்கோம், அதுல ஒரு கம்பியை போட்டு இழுத்து இங்க வீட்டுக்கு இல்ல ஏதாவது மோட்டருக்கு வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ பவர் தெஃப்ட் பண்றாங்க, திருடுறாங்க கரண்ட்டை. அடுத்தது ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ஸ். அப்படி கடைசி டாபிக் வந்துட்டோம். ஸோ ரெக்யூர்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இங்க முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் வந்து கில்பர்ட் ஸ்லேட்டர். என்ன பேரு? கில்பர்ட் ஸ்லேட்டர். இவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் இடத்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் சர்வே கொஞ்சம் வில்லேஜஸ் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரும் கில்பர்ட் ஸ்லேட்டரும் இவரோட ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் உள்ள கொஞ்சம் வில்லேஜஸை வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால அந்த வில்லேஜஸ் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா ஸ்லேட்டர் வில்லேஜஸ். அவரோட பேர் ஸ்லேட்டர் இல்லையா, ஸ்லேட்டர் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பண்ணாரு அப்படின்னா 1918ல இவர் வந்து அந்த சர்வே நடத்துறாரு. அப்போவே தொடங்கியிருக்காரு. ஓகேவா? எங்கெல்லாம் பண்ணாரு பாருங்க. வடமலைபுரம், கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். வடமலைபுரம், ஸோ ராம்நாட்ல இருக்கு. அப்புறம் கங்கை கொண்டான் திருநெல்வேலியில, பாலக்குறிச்சி தஞ்சாவூர்ல இருக்கு. துசி அப்படிங்கிறது நார்த் ஆர்காட்ல இருக்கு. ஸோ இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி இன் தமிழ்நாடுவா இன் சென்னை, நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், சென்னை தானே, அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு சர்வே மாதிரி நடத்திருக்காரு. எப்பெல்லாம் அந்த 1918ல தொடங்கியிருக்காரு. அந்த ரிசர்ச் எப்பெல்லாம் போயிருக்கு பாருங்க. 1930ஸ்ல, 1950ஸ்ல, 1960ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னும் 2 வில்லேஜுக்கு வந்து இதுலயே 2 வில்லேஜ் வந்து ஏர்லி 21st செஞ்சுரி இதுல தான் இன்னும் 2 வில்லேஜுக்கே சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வேல எல்லாம் அந்த சர்வே பண்ணி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சம் ரெக்கார்ட்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வில்லேஜஸ்ல இருக்கு, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அதாவது ஒரு ரூரல் வில்லேஜ்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா நீங்க டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டை அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை அவர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட் வச்சே நம்ம நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வர்ற ரிசர்ச்சர்ஸ்லாம் அந்த ரிப்போர்ட்ல உள்ள விஷயங்களை வச்சுதான் அடிப்படையா வச்சுதான் இவங்களோட ரிசர்ச்சை எடுக்கிறாங்களோ. ஸோ அந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் ஒரு 5-6 வில்லேஜை எடுத்துட்டு அந்த வில்லேஜ்ல உள்ள என்ன பிரச்சனை, என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை, என்னென்ன தேவைகள் இருக்கு அந்த வில்லேஜை நம்ம டெவலப் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அது எப்பெல்லாம் நடந்துக்குன்னா 1930ஸ்ல, 50ஸ்ல, 60ஸ்ல, அப்புறம் இன்னொரு 2 வில்லேஜை வந்து ஏர்லி 21st செஞ்சுரியில தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ அதாவது எப்படியெல்லாம் அந்த ரூரலை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புக்கை பார்த்தாலே நமக்கு தெரியுமா அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ரெக்யூர்மெண்ட் பாருங்க. ரைஸ் ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்ம் ரூரல் ரியல் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எஃபர்ட்ஸ் நீட் டு பி மேட் டு ரைஸ் ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்ம் ரூரல் இன்கம்ஸ், ரூரல் ரியல் இன்கம்ஸ். அதாவது ஃபார்மிங் பண்ணியும் உள்ள இன்கமும் வேணும், அதே நேரத்தில் நான் ஃபார்மிங் இன்கம், அதாவது அக்ரிகல்ச்சரல் அல்லாத மற்ற வேலைகள் செஞ்சும் அந்த தொழில்கள்ல இருந்தும் நமக்கு உண்மையான வருமானம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கான வேலைகள், அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டா இந்த ரூரல் வந்து டெவலப் ஆகும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் சர்வீசஸ். பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக்கான தேவைகள், பேசிக்கான சோஷியல் சர்வீசஸை வந்து நம்ம பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த ரூரல் அந்த வில்லேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கோஆர்டினேட்டட் அண்ட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் வேணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்து, ஒரு ப்ரோக்ராம்னா டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா நம்ம வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண இது பண்ணோம்னா ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியாலிட்டி. அப்புறம் இது வந்து எப்படின்னா ஒரு பர்சனோ இல்லை ஒரு லீடரோ இது எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்.
ஒரு 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 டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வர போறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த ரூரல் அந்த வில்லேஜ்ல வாழ்ற ஒரு மனுஷன் இல்ல ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு அந்த வில்லேஜ்ல என்ன பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி, அந்த வில்லேஜ்ல என்ன ரியாலிட்டி அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அந்த வில்லேஜோட ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்சைட் விஷன் இருக்கணும். ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்கணும். இப்படி உள்ள ஒருத்தரை இல்ல ஒரு லீடரை இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம கன்சில் பண்ணிட்டு ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டுட்? ஃபைனலி we have come to the conclusion. கன்க்ளூஷன்ல ஒரே ஒரு முக்கியமான விஷயம், புறா அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்துல் கலாம் ஐயா கொண்டு வந்தது. ஸோ புறா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டியூ இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதோட முக்கியமான வேலை அப்படின்னு என்னன்னா, ரூரலும் அர்பனையும் சேர்க்கறது, அதோட கேப் இல்லாம பண்றது அப்படிங்கிறது தான் இதோட வேலை. ஸோ ப்ரொவிஷன், இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் ஏரியாஸ். இதுதான் அதோட அதோட அப்ரிவேஷன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரூரல் வந்து டெவலப் இல்லாம இருக்கு, அர்பன் டெவலப் ஆயிருக்கு, இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்க கொண்டு வா, இதுவும் இம்ப்ரூவ் ஆகட்டும், அப்புறம் ரெண்டுக்குமே வந்து கேப் இல்லாம போகட்டும். ஸோ அதுதான் அப்துல் கலாம் ஐயா கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு ஒரு எம்ஃபசிஸ் கொடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த லெசனை ஃபினிஷ் பண்றாங்க. நம்மளும் ஃபினிஷ் பண்ணுவோம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒன் லைனர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, லைவ் டெஸ்ட் நடக்குது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி ஒழுங்காக படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பாய்.